சூடு பிடிக்கும் மாணவிகள் விவகாரம். பகீர் திட்டத்துடன் களமிறங்கிய உதயநிதி. விஜய்க்கு எதிராக முஸ்லிம் மதவாதிகளை களத்தில் இறக்கிவிட்ட திமுக. பற்றிக் கொள்ளப் போகும் தமிழக அரசியல் களம். வணக்கம் நண்பர்களே. கருணாநிதி காலத்தில் அதிமுக தமிழ்நாட்டில் வலுவாக இருந்ததால் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாமல் ரொம்பவே அவதிப்பட்டார்கள். குறிப்பாக அதிமுக இரண்டாக உடையும் போதுதான் திமுகவினால் ஆட்சி அமைக்க முடிந்தது. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாகிவிட்டது. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார். அவர் பெரிதாக மக்களை கவர்ந்த தலைவர் இல்லை என்பதால் அது திமுகவுக்கு சாதகமாகிவிட்டது. இதன் காரணமாகவே பல கட்சிகளை ஒன்றிணைத்து மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். குறிப்பாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக உள்ள கட்சிகளை எல்லாம் அவர் தன் பக்கம் திருப்பி வைத்திருக்கிறார். அதில் இஸ்லாமிய கட்சிகள் சிலர் இணைந்துள்ளன. அதோடு திமுகவுக்கு எப்போதுமே இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த நேரத்தில் திமுகவின் அந்த இஸ்லாமிய ஓட்டுகளுக்கு வேட்டு வைக்கும் வகையில் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக மு.க.ஸ்டாலின் பாணியிலேயே இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் தலையில் குல்லா வைத்துக் கொண்டு கலந்து கொள்கிறார் நடிகர் விஜய். இதுதான் தற்போது திமுகவை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டு வருகிறது. அதோடு மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து இளைஞர் கூட்டத்தையும் தன் பக்கம் திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் விஜய். இப்படி அவர் செயல்பட்டால் தனது மகன் உதயநிதியின் எதிர்காலம் அரசியல் பாதிக்கும் என்பதனால் விஜய்க்கு ஏதாவது ஒரு வகையில் குறைச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தான் நேரடியாக களமிறங்காமல் தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளை இறக்கிவிட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதி அவருக்கு எதிராக நேரடியாகவே செயல்பட்டார். அதுவே எம்ஜிஆருக்கு அப்போது பிளஸ் பாயிண்ட் ஆகிவிட்டது. அதனால் விஜய்க்கு எதிராக நேரடியாக களமிறங்கினால் திமுகவுக்கு எதிராக உள்ள ஒட்டுமொத்த வாக்குகளும் அவர் பக்கம் திரும்பிவிடும் என்பதாலேயே தற்போது அவருக்கு எதிராக தான் குரல் கொடுக்காமல் தனது பின்னணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மட்டுமின்றி சில இஸ்லாமிய மத தலைவர்களையும் களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேல்முருகன் எம்எல்ஏ 2 கிராம் தங்கத்துக்கு கூத்தாடியை கட்டிப்பிடிப்பதாக வெளிப்படையாக விமர்சித்த விவகாரத்திற்கு பிறகு மீண்டும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அதே மேடையில் ஒரு முஸ்லிம் மாணவி, விஜய் எங்களுக்கு தாய்மாமன் போன்றவர், சில தற்குறிகளுக்கு அது புரியாது என்று அந்த மாணவி ஆவேசமாக பேசியிருந்தார். இப்படி பேசியது ஒரு இஸ்லாமிய மாணவி என்பதால் திமுகவுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. இஸ்லாமியர்கள் எப்போதுமே திமுக பக்கம்தான் நிற்பார்கள் என்று நினைத்த மு.க.ஸ்டாலினுக்கு தங்களது இஸ்லாமிய வாக்கு வங்கியில் முழுமையாக விஜய் கை வைத்து விடுவார் என்று தற்போது இஸ்லாமியரான தடா ரஹீமை அவருக்கு எதிராக திமுக திருப்பி விட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த மாணவியின் அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தடா ரஹீம் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அந்த பதிவில் அந்த பெண்ணை அவர் மிக அருவருப்பாக விமர்சித்திருக்கிறார். இந்த பெண்ணை பெத்தாங்களா இல்லை என்று இன்னொரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதோடு உனக்கு நடிகர் தான் வேண்டும் என்றால் ஹிஜாபை கழட்டி போட்டுட்டு போய் தற்கொலைத்தனமா கும்மாளம் போடு, யார் வேண்டாம் என்று சொன்னது என மத ரீதியாக ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மாணவி விவகாரத்தில் கூட தங்களது மத வெறியை வெளிப்படுத்தி இருக்கிறார் தடா ரஹீம். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நடிகர் விஜய் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து பல படங்களில் நடித்துள்ளார். அரசியலுக்கு வந்த பிறகும் கூட அந்த செயலுக்கு அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. அப்படிப்பட்டவருடன் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு தற்கூரித்தனமாக கும்மாளம் போடுவதா என்று ஹிஜாபை கழட்டிவிட்டு செல்லுமாறு மத வெறியுடன் அவர் பேசியிருக்கும் இந்த பதிவு சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை விஜயை இப்படியே விட்டால் தங்களது முக்கிய வாக்கு வங்கியான கிறிஸ்தவ வாக்குகள் மட்டுமின்றி இஸ்லாமிய வாக்குகளையும் முழுமையாக தன் பக்கம் திருப்பி விடுவார். அதனால் இளைஞர் பட்டாளத்தை அவர் பக்கம் திரும்பவிடக்கூடாது. அப்படி செய்தால் திமுகவுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்பதனால் இப்போது மதவாதிகளை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள். இதையடுத்து திமுக கூட்டணியில் உள்ள சில இஸ்லாமிய கட்சி தலைவர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி அடுத்தபடியாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய கட்சிகளையும் ஒன்று திரட்டி விஜய்க்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துமாறு திமுக தரப்பு தூண்டிவிட்டு வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் விஜய் அரசியல் களத்தில் வந்திருப்பது திமுகவுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். மீண்டும் மு.க.ஸ்டாலினால் முதலமைச்சராவது நடக்காத காரியம் என்று திமுக நடத்திய சர்வே முடிவுகள் தெரிவித்திருப்பதால் இப்போதே அவரை ஆட்டம் காண வைத்துவிட வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாமிய கட்சிகளை களத்தில் இறக்கிவிடப் போகிறது திமுக. அதோடு இந்த விவகாரத்தை தாங்கள் வெளிப்படையாக செய்தால் ஒட்டுமொத்த மாணவ மாணவிகளும் திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் என்பதனால் கூட்டணி கட்சிகளை இறக்கிவிட்டு தாங்கள் அமைதி காத்து வரும் திமுக இனிமேல் எந்த ஒரு முஸ்லிம் மாணவியும் விஜய் நடத்தும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாமிய மத குருக்கள் மூலம் ஒரு தடை உத்தரவு போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அந்த அளவுக்கு திமுக என்பது இஸ்லாமிய வாக்கு வங்கியை தாங்கள் எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விவகாரத்தை திரைமறைவில் இன்னும் பெரிய அளவில் பூதகரமாக்க திட்டமிடுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இந்த விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அசைன்மென்ட் கொடுத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். காரணம், உதயநிதியின் சினிமா கவர்ச்சியை வைத்து இளைஞர் பட்டாளத்தை திமுக பக்கம் திருப்பலாம் என்பதுதான் மு.க. ஸ்டாலின் திட்டமாக இருந்தது. ஆனால் அவரை விட மிகப்பெரிய நடிகரான விஜய் அரசியல் களத்துக்குள் வந்துவிட்டதால் எந்த ஒரு இளவட்ட ரசிகர்களும் திமுக பக்கம் திரும்பவில்லை. உதாரணத்துக்கு கோவையில் நடிகர் விஜய் ரோடு ஷோ நடத்திய போது மிகப்பெரிய அளவில் கூட்டம் திரண்டதால் அதையடுத்து உதயநிதி ஸ்டாலினும் அங்கு ரோடு ஷோ நடத்தினார். ஆனால் மக்கள் கூட்டம் கூடாததால் அடுத்த நாள் பெரிய அளவில் பணம் கொடுத்து மக்களை திரட்டி வந்துதான் அவருக்கு கூட்டத்தை காட்டினார்கள். இதுதான் திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. நாம் ஆளும் கட்சியாக இருந்த போதும் கூட ஆட்களை பணம் கொடுத்துதானே அழைத்து வர வேண்டியிருக்கிறது. ஆனால் விஜய்க்கு தாமாகவே கூட்டம் கூடுகிறதே என்று திமுக தரப்பு கலவரம் அடைந்தார்கள். அதன் பிறகுதான் விஜய் அரசியலில் பெரிய அளவில் வந்துவிட்டால் அது உதயநிதியின் எதிர்கால அரசியலுக்குத்தான் ஆபத்து. அதனால் விஜயை சத்தமில்லாமல் திரைமறைவில் வீழ்த்த வேண்டியது உதயநிதியின் தலையாய கடமையாகும் என்று திமுகவின் சீனியர்கள் அவருக்கு அறிவுறுத்தியதை அடுத்துதான் இப்போது வெளியில் தெரியாத அளவுக்கு விஜயை வீழ்த்தும் யுக்திகளை அவர் திரைமறைவில் செய்து கொண்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதனால் இந்த விஷயத்தை மு.க. ஸ்டாலின் களத்தில் இறங்கி செய்யாமல் உதயநிதியை நேரில் இறங்கி முஸ்லிம் மதவாதிகளையும் முஸ்லிம் கட்சி தலைவர்களையும் விஜய்க்கு எதிராக ஒன்று திரட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இந்த மாணவிகள் விவகாரத்தை இன்னும் பெரிய அளவில் பூதகரமாக்கி விஜயை இந்த நிகழ்ச்சியை இனிவரும் காலங்களில் நடத்தவே விடக்கூடாது என்கிற கோணத்தில் திமுக தரப்பு திட்டம் தீட்டி வருகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை இந்து கிறிஸ்தவ மாணவ மாணவிகளை பற்றி கவலைப்படாமல் முஸ்லிம் மாணவ மாணவிகள் எக்காரணம் கொண்டும் விஜய் பக்கம் திரும்பிவிடக்கூடாது. காரணம், அவர்களின் 100% ஓட்டுகளும் விஜய்க்கு கிடைத்து வருகிறது. அவர்களது வாக்கு வங்கிதான் திமுகவின் வெற்றியை தீர்மானித்து வருகிறது. அதன் காரணமாகவே அதை எப்படியேனும் இழந்துவிடக்கூடாது என்றுதான் தற்போது உதயநிதிக்கு அசைன்மென்ட் கொடுத்து சத்தமில்லாமல் விஜய்க்கு எதிராக செயல்படுமாறு திமுக மேலிடம் உத்தரவிட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இப்போது தடா ரஹீமை களத்தில் இறக்கியுள்ள உதயநிதி ஸ்டாலின் அடுத்தடுத்து இன்னும் பல இஸ்லாமிய மதவாதிகளை களத்தில் இறக்கி விடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்தவரை மத சார்பற்ற அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மதவாதிகளை வைத்து அரசியல் செய்து வருகிறார்கள். அதேபோல்தான் பிரதமர் மோடி அனைத்து மக்களுக்குமான அரசியல் செய்தாலும் அவரை இந்துத்துவ அரசியல் செய்வதாக அதை வைத்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு வருகிறார் ஸ்டாலின். இப்படி ஒரு பக்கம் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்த பெரியார் வழியில் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு முழுக்க முழுக்க மதவாதிகளோடு தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் திமுகவின் இந்த செயல்பாடு காரணமாக அடுத்தபடியாக விஜய் தரப்பும் இன்னும் பெரிய அளவில் மத அரசியலை கையில் எடுப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஏற்கனவே நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து பல கிறிஸ்துவ பாதிரியர்கள் அமைப்புகள் அவரை சந்தித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது இஸ்லாமியர்களை வைத்து தனக்கு எதிராக திமுக செயல்படுவதால் அடுத்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்ளும் வேலையை விஜய் செய்வார் என்றும் தமிழக வெற்றி கழக வட்டார தகவல் தெரிவிக்கிறது. நான் தற்குறியா? விஜய்க்கு எதிராக மீண்டும் சீரிய வேல்முருகன். நடிகர் விஜய் கொடுக்கும் 2 பவுன் தங்கத்துக்காக அவரை மாணவிகள் கட்டிப்பிடிப்பதாக பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் எம்எல்ஏ வேல்முருகன். இதற்கு விஜய் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஒரு முஸ்லிம் மாணவி மேடையிலேயே வேல்முருகனை தற்குறி, ஒரு ஓட்டுக்காக இப்படி பேசுகிறார் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில் விஜய்க்கு எதிராக வேல்முருகன் இன்று மீண்டும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் விஜய் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போதே நான் தமிழர்களுக்காக போராடியவன், நான் பேசியதில் என்ன தவறு உள்ளது, வாருங்கள் இது குறித்து நாம் விவாதிப்போம். மாணவர்களை இவர் ஊக்கப்படுத்துகிறாரா? சீட்டெழுதி மாணவர்களை கூப்பிட்டு தேர்ந்தெடுத்து பேச வைக்கிறார். அதோடு உங்கள் படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, தேச விரோதிகளாக சித்தரித்துவிட்டு இன்று முஸ்லிமை மேடையில் கூப்பிட்டு கட்டிப்பிடிக்கிறீர்கள், அன்பை பரிமாறுகிறீர்கள், மைக்கை கொடுத்து எங்களுக்கு எதிராகவே பேச வைக்கிறீர்கள். இதே போன்று ஒரு தொழிலதிபர் சால்வை பொருத்தி பரிசு கொடுக்கிறார் என்றால் உங்கள் பிள்ளைகளை அவரை கட்டிப்பிடிக்க அனுமதிப்பீர்களா? ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் சினிமாக்காரர்களை கட்டிப்பிடிப்பதையும் ஹார்டின் விடுவதையும் அனுமதிக்க கூடாது. இதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு கட்சியின் தலைவராக அறிவுரையாக கூறுகிறேன் என்று மேலும் ஒரு செய்தி வெளியிட்டு அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் வேல்முருகன்.